ஹாய் गाइस நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது லைனக்ஸ் தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெட் ரைஸ் தான் ஆட போகிறோம். அதுவும் யார் கூடனா நம்ம ஃப்ரெண்டு கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரோவோட ஃப்ரெண்டு. அவன் தான் இந்த சேனலுக்கு தலைவர். சேனலை பற்றி சொல்லி கொடுத்தது, நிறைய கேம் கண்டென்ட் போட சொல்லி கொடுத்தது நம்ம முட்டு தான். சரி ப்ரோ, கைஸ் நீ நம்ம என்ன கேம் ஆட போகிறோன்னா டெட் ரைஸ் தான் ஆட போகிறோம். டெட் ரைஸில் புதுசாக அப்டேட் வந்துக்குதான்ப்பா. நான் போட போகிறோம் கைஸ் இன்னைக்கு. நீ கோல்டு பால் செல் பண்ணுறியா நான் செல் பண்ணுறா? நீயே பண்ணு ப்ரோ. கைஸ் அப்புறம் நேற்று ஏன் வாய்ஸ் ஓவர் வரலன்னா அது கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு. நான் வச்சிருந்த ரெக்கார்டர் ஆப் அந்தமாரி ஆகிடுச்சு. நான் இப்போ புதுசாக ஒரு ஆப் ஏற்றிருக்கேன். இதில் நான் ஃபோன் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் வாய்ஸ் எப்படி கிளியராக கேட்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. அப்புறம் நாங்கள் நார்மல் ரோப்ளக்ஸ் ஆடல கைஸ். நாங்கள் க்ராஸ் ஃபைட்ன்ற ஒரு மோட் ஆயிடுறோம். ஓகே கைஸ் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. இப்போது இந்த கோல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ நாங்கள் ஆட்ட இருக்க மோடு பேர் வந்து க்ளாஸ்ட் பைட். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஸ்டார்டர் பேக்கா 3 கன்னுமே கொடுப்பாங்க கைஸ். ப்ரோ இந்த கன் எடுத்து காட்டு ப்ரோ. இப்போ பாருங்கள் ப்ரோ, இங்கே பாருங்கள் கைஸ். இது பாருங்கள், ரைஃபிளு, நேவி ரிவால்வரு, ஷாட்கன் எல்லாமே இருக்குது கையில். அதுவும் இல்லாத நான் என்ன கிளாஸ் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவன் இப்போதான் புதுசாக ஆடிக்கிறான், இவனுக்கு எதுவும் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்கிட்ட 6 கிளாஸ் கிட்டே இருக்குது கைஸ். மியூசிக்கல் கிளாஸு, அதுக்கப்புறம் டாக்டர் கிளாஸு. இப்போ நான் என்ன வச்சு ஆடுறேன்னா அது ஒரு பயங்கரமான கிளாஸு. அது கொஞ்சம் பேர் தான் வாங்கியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அது என்ன கிளாஸ்னால் பிரசிடென்ட் கிளாஸு கைஸ். ப்ரோ எனக்கு ஒரு பேண்டேஜ். ஓகே ப்ரோ, 3 பேண்டேஜ் வாங்கிக்கிறேன். எனக்கு ஒன்று கொடு. இங்கே வா. இந்தா ப்ரோ, இங்கே வா ப்ரோ. எங்க ப்ரோ இந்தா ப்ரோ, 2 வச்சுக்கோ. ஏன்னா உனக்கு தான் தேவைப்படும். நான் பிரசிடென்ட் கிளாஸு. நான் ஈஸியாக தப்பிச்சு நான் செத்துட்டேன்னா கூட பரவாயில்ல, என்கிட்டேருந்து ஒரு கார்டு வந்து உன்னை காப்பாற்றுவான். ஓகே நீ வச்சுக்கோ ப்ரோ. வா ப்ரோ, அந்த இது எடுத்துக்கோ ப்ரோ. இதை நீ ஃபியூவலாக போடாத ப்ரோ தயவு செஞ்சு. சரி ஓகே. அப்ப நீ எடுத்துக்கிட்டேன் ப்ரோ. வா ப்ரோ. ப்ரோ ஒன்று தேவையா? என்ன அது? ப்ரோ மறந்துட்டேன், எடுத்துட்டு வா ப்ரோ. நான் 2 கோல் வேறு வச்சுருக்கேன் கையில். நீ எத்தனை கோல் ப்ரோ வச்சுக்கிற? கோல் வாங்கணுமா? கோல் உங்ககிட்ட எவ்வளோ காசு? 20. ஒரு கோல் வாங்க ப்ரோ. ஓகே. ஒரு கோல் வாங்க, இல்லை பேண்டேஜ் வேணுமா வாங்கிக்கோ ப்ரோ. உனக்கு வந்து தெரியுமா இந்த கேமில் என்கிட்ட இருக்க காசை கூட உங்ககிட்ட கொடுக்கலாம். அப்படியா? ஆமாம் ப்ரோ. நீ கொடு பார்க்கலாம். என்கிட்ட 0 rupees ப்ரோ. அந்த இன்வென்ட்ரிக்குள்ளே போயிட்டு அங்கே ட்ராப்னு சொல்லிட்டு அங்கே இது இருக்கும்ல ப்ரோ, அதான் ப்ரோ. இப்போ நீ வண்டி ஓட்டுறியா நான் வண்டி ஓட்டா? நானே ஓட்டுறேன். ஓட்டு ப்ரோ. நீ 10,000 கிலோமீட்டர், நானே 10,000 கிலோமீட்டர். நீ ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் 10,000. ஓகே ப்ரோ இன்னொன்று ஒன்று சொல்லு ப்ரோ. இப்போ நம்ம வில்லேஜ் பார்க்கலாம் ப்ரோ. 7,000ல் ஒரு வில்லேஜ் இருக்கும் ப்ரோ. அதில் போயிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அதை எப்படியாச்சும் கேப்சர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணலாமா? கைஸ் சாரி, இப்போ வேறு இருக்கா எங்கே ப்ரோ? அவெல்லாம் சப்ப பையன் போ ப்ரோ. ப்ரோ நம்ம கையில் எவ்வளோ கன்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் அவெல்லாம் காலி ப்ரோ. ப்ரோ இந்த ப்ரொடக்ஷன் எதுக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. எது ப்ரோ யுவர் அக்கவுண்ட் ப்ரோ? கைஸ் இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு தான்.
கைஸ் இது எதுக்காக போட்டிருக்கேன்னா உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன் தெரியாது உங்களுக்கு. இங்கே இப்படி போட்டோன்னா நைட் டைமில் திடீர்னு ஃபியூவல் எதுனா காலி ஆகிடுச்சுன்னா இதை போட்டோன்னா ஜாம்பிஸ் எதுவும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷன். ப்ரோ உன்னை எங்கே காணோம், எங்கே போயிருக்க? நான் இங்க இருக்கேன் ப்ரோ. உள்ளே வா ப்ரோ, திடீர்னு ஸ்லிப்பாகி கீழே விழுறாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ நான் ப்ரோ 10,000க்கு போயிட்டு எதனா வீடு வருதா பாரு ப்ரோ. அதான் ப்ரோ நான் இருக்குது இல்லை இன்னைக்கு காணும் கீழே வந்துட்டு நினச்சேன். ஏன் நான் எதுக்கு தெரியுமா ப்ரோ அது வீடு வேணும்னு கேட்டேன். வில்லேஜ் ப்ரோ. ப்ரோ நிறுத்து ப்ரோ, கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்து ப்ரோ. அதான் ப்ரோ 7,000 ப்ரோ, அந்த பேர் ப்ரோ 6,000 வந்தாச்சு. நிறுத்து ப்ரோ. வா ப்ரோ தூக்கு ப்ரோ, ரைஃபில் தூக்கு ப்ரோ. ப்ரோ 48 புல்லட்ஸ் இருக்குது ப்ரோ. வெறும் 8 மட்டும் தான் அடிக்கணும் ப்ரோ. அங்கே பேங்கர் இருக்கான், அவனை நான் வச்சு கோடை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் போட்டு நான் பாண்ட்ஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணி உனக்கு தரேன் ஓகேவா ப்ரோ? அதை வச்சு நீ நிறைய கிளாஸ் வாங்கணும். ஷார்ட் கன் வேணாம் ப்ரோ, ரைஃபில் எடுத்து ஒரு எட்டு வச்சுன்னா அவள் தான் காலி ப்ரோ எல்லாரும். நீ ஃப்ரீ ஃபயரில் இது பண்ணதை மொத்தச்சு இதில் காட்டு ப்ரோ. உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா? வா ப்ரோ வா ப்ரோ உள்ளே போய் என்கிட்ட பேங்க் இதுவும் இருக்கு, நீ போயிட்டு ப்ரோ நான் போயிட்டு பேங்க்கில் போயிட்டு பாண்ட்ஸ் எடுத்துட்டு ப்ரோ நான் போயிட்டு முதல்ல இது எடுக்கிறேன் ப்ரோ பாண்ட்ஸை. அதுக்காக தான் இங்கே வந்தோமே முதல்ல. டபுள் 1 ப்ரோ நான் போயிட்டு உனக்கு பாண்ட்ஸை நான் உனக்கு எடுத்து வைக்கிறேன் ப்ரோ. வந்து நீ எடுத்துக்கோ ப்ரோ, நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ ப்ரோ. நான் எனக்கு வேணாம் எதுவும் ஓகேவா ப்ரோ? இதை நான் ஸ்டோர் பண்ண முடியாது. இந்தா ப்ரோ பாண்ட்ஸு நீ கையில் வச்சுக்கோ ப்ரோ. இந்தா ப்ரோ நீ அதை அப்படியே கலெக்ட் ட்ராக் மட்டும் தான் பண்ண முடியுது. இந்தா ப்ரோ இதை எடு ப்ரோ. இந்தா ப்ரோ இங்கே போடுறேன் பாரு ப்ரோ, பேங்க் வாசலில் ஒன்றே ஒன்று தான் இருந்தது ப்ரோ. இதோ அங்கே ஃபஸ்ட்லேயே இருக்கு ப்ரோ. ப்ரோ இன்னொரு ஒரு இது கரன்சி இருக்கு, இதையும் உனக்கு கொடுத்துடுவா இல்லை நான் எடுத்துக்குவா? சும்மா தோருக்கு போய் ப்ரோ, தோருக்கு போய் அதை எடுத்துக்கோ ப்ரோ. தோ ப்ரோ கோல்டு சில்வர்ஸ் தான், சில்வர் பாரு கோல்டு பார் தான் ப்ரோ. இங்கே எதுவும் ஜெயில் மாதிரி இருக்கு, என்னது இது? எடுத்துக்கோ ப்ரோ. கன் ஸ்மித் இருக்கு, உள்ள எதனா கன் இருக்கும் பாத்தியா? இல்ல ப்ரோ உள்ள புல்லட்ஸ் இருக்கு ப்ரோ, ரைஃபிள் புல்லட்ஸ் இருக்கு. ப்ரோ நீ எடுத்துக்கோ ப்ரோ. இந்தா ப்ரோ ரைஃபிள் புல்லட். ஷாட்கன் புல்லட் இல்ல ப்ரோ. ஷாட்கன் புல்லட் நான் யூஸ் பண்ணாம தான் இருக்கேன். நான் 2 இருக்கு என்கிட்ட, ஒன்று தந்துடுறேன், நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்தா ப்ரோ எடுத்துக்கோ ப்ரோ. ப்ரோ இந்தா ப்ரோ. இந்த கோல்ட் பார் நீ எடுத்துக்கோ ப்ரோ. எங்க? ஓகே ப்ரோ நான் கோல்டு பார் தான் எடுத்துக்கிறேன், நீ ஃபியூவல்ஸ்லாம் எடுத்துக்கோ. ப்ரோ இங்கே உள்ள ஏதோ இருக்கும். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், காம்படிஷன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன் நீ இருக்கு ப்ரோ? இதை நம்ம எங்கன்னா மேலே ஹைட்டாக ஏறோம்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஃபியூவலுக்கும் போடலாம், அதனால் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இரு ப்ரோ ஸ்பிரிண்ட் பண்ணி வரேன். ப்ரோ அங்கே ஒரு வீடு இருக்குது, அப்படியே கொஞ்சம் லைட்டாக முன்னாடி எடுத்துகிட்டு வா. நான் போயிட்டு வீட்டில் என்ன இருக்குது கண்டிப்பாக கோட் என்ன இருக்கும் அதை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ப்ரோ 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 உள்ள கோல்டு ஸ்டாச்சுக்கு போகிற ஒரு ஜாம்பி மண்டே இருக்கான் ப்ரோ. ஜாம்பியா ப்ரோ என்னால் இப்போ முடியல, சீக்கிரம் வந்து காப்பாற்றுங்க.
ஐயோ எங்க ப்ரோ இருக்க? ப்ரோ இங்கே தான் ப்ரோ இருக்கேன். ப்ரோ உள்ள கோல்டு ஸ்டாச்சு இருக்கு ப்ரோ. கோல்டன் ஸ்டாச்சுவே இருக்கு ப்ரோ உள்ள. ப்ரோ நான் செத்து போயிட்டேன் ப்ரோ. அவ்வளோதாங்க ப்ரோ. என்கிட்ட ஹெல்த்து கம்மியாகுது. அவ்வளோதான் ப்ரோ. எனக்கு ரிவைவ் பண்ணு ப்ரோ சீக்கிரம். இரு ப்ரோ வரேன். பத்தியா நான் செத்ததுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. ப்ரோ என்னலாம் வச்சிருக்க நீ? ஆமாம் ப்ரோ இதெல்லாம் ஃபியூலுக்காக போடலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் ப்ரோ. அதை விடு ப்ரோ. உள்ளே ஒரு இது இருக்குது ப்ரோ. அதை எடு ப்ரோ. ப்ரோ இரு ப்ரோ நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். எல்லாரும் சாமி ஃபியூல் போட்டு வரேன் ஃபர்ஸ்ட். உள்ள என்ன இருக்கு பாரு ப்ரோ. கோல்டன் ஸ்டாச்சு இருக்குது ப்ரோ. நல்ல வேளை அந்த வீடை நம்ம போகாத விட்டோம். நீ கூட என்ன சொன்ன ப்ரோ? அந்த வீட்டில் எதுவும் இருக்காது வேணாம் அப்படின்னு சொன்னல ப்ரோ. எஸ் ப்ரோ ஐ அம் அண்டர்ஸ்டாண்ட். அப்படிதான் ப்ரோ. ஒரு யூடியூபருக்கு கிடச்சிது ப்ரோ. ஒரு கோல்டு ஸ்டாச்சு ப்ரோ. ப்ரோ இங்கே ஒரு கிஃப்டாக கூட இருக்கு ப்ரோ. இரு ப்ரோ நான் வரேன். ப்ரோ உள்ள அது இருக்கு ப்ரோ. வேணா எடுத்துக்கோ. இரு ப்ரோ வரேன். ப்ரோ இங்கே ஒரு பாண்டு கூட இருக்கு ப்ரோ. ஓ உள்ள என்ன ப்ரோ இருக்கு? அப்படி பேசுற? உள்ள ஒரு பாண்ட் இருக்கு. ஷாட்கன் புல்லட் ஓகே. ஆசிட் இது கூட இருக்கு ப்ரோ. ஆசிட் பேரல் கூட இருக்கு ப்ரோ. பாண்டா? பாண்டுலாம் இருக்கு ப்ரோ. பயங்கரமான வீடு ப்ரோ. இந்த மாதிரி வீடு தான் ப்ரோ வரணும் ப்ரோ. எனக்கு ப்ரோ இது ஸ்டார்ட் பண்ணி இந்த இது ஆசிட் பேரல இந்த ஃபுல்லாகிடுச்சு. இரு இது நானே எடுத்துகிட்டு வரேன். ஜாம்பி பாடி எடுத்துட்டு வா ப்ரோ. ஜாம்பி பாடியா ப்ரோ? இங்கே ஜாம்பி பாடி எதுவும் இல்லை ப்ரோ. ப்ரோ என்கிட்ட கோல்ட் எல்லாம் கூட நான் ஃபில் பண்றேன். என்கிட்ட எல்லாமே இருக்கு ப்ரோ. இது ஆசிட் பேரலில் முதல்ல எல்லாத்தையும் வெல்டு பண்ணு. நீ பண்ணு ப்ரோ. நான் எங்க ஜாம்பி பாடி கலெக்ட் பண்றேன். ப்ரோ எல்லா பாடி எடுத்துட்டேன் ப்ரோ. எல்லாத்தையும் என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் இங்கே வைக்கிறேன் ப்ரோ. இந்தா ப்ரோ எடுத்துக்கோ ப்ரோ. இதுவே ப்ரோ கோல்டன் ஸ்டாச்சு. ஜாம்பி பாடி போட்டு இதோ இருக்கே ப்ரோ. இதோ இல்லைங்க என்கிட்ட எவ்வளோ இருக்கோ பாருங்க. என்கிட்ட எல்லாத்தையும் நான் இங்கே போடுறேன். எல்லாத்தையும் வெல்டு பண்ணு ப்ரோ. என்னாலே முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ப்ரோ. ஏன் ப்ரோ ஸ்டோர் பண்ணுற? வெல்டு பண்ணு ப்ரோ. ப்ரோ நான் கோல்ட் பாரை மட்டும் ஸ்டோர் பண்ணுறேன் ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ. நான் ஒன்று பண்ண போகிறேன் பாரு ப்ரோ. பார்த்தேன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் ப்ரோ. நம்ம ட்ரெயினுக்கே ஒரு அழகாக இருக்கும் ப்ரோ. ப்ரோ 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 முதல்ல நான் ஒன்று சொல்கிறேன் பாரு ப்ரோ. அந்த பேப்பர் ஒன்று வெல்டு பண்ணி வச்சோம்ல அதை எடுத்து இங்கே சோல்ஜர் ஒருத்தர் இருக்காருல்ல இங்கே இருக்காரு பாருங்க. அவர் அப்படியே தூக்கி மேலே போடுங்க. அது முடியாது ப்ரோ. ப்ரோ முடியும் ப்ரோ. எல்லாரும் பண்ணுறானுங்க ப்ரோ. என்னடா ஏதோ பண்ணுறேன்னு சொன்னேன் ஆளைய காணோம் அப்படின்னு கேட்குறது புரியுது. ஆனால் இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. மேலே எப்படி போனோம் கைஸ். போயிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். கோல்டன் ஸ்டாச்சுலாம் இந்த கேம் நான் பார்த்தது இல்லை ப்ரோ. தெரியுமா ப்ரோ? நானும் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. ஆனால் இந்த மாதிரி வீட்டை நான் சத்தியமாக கனவுல கூட பார்க்கல ப்ரோ. இந்த மாதிரி ஒரு வீடா? வில்லேஜா? எங்க? வில்லேஜ் சமையன ஹண்ட். அம்மா ஹண்ட். ஓகே ப்ரோ. ப்ரோ இரு ப்ரோ. நான் மேலே வந்து அவ்வளோதான் ப்ரோ. வந்தாச்சு ப்ரோ. இது எங்கே வெல்டு பண்ணிட்டியா? ஓகே. அவ்வளோதான் மேலே ஏறி வந்துட்டேன். சீக்கிரம் வெல்டு பண்ணு ப்ரோ. சரி நான் அவ்வளோதான் ப்ரோ. வந்தாச்சு ப்ரோ. 7000. இப்போ கொஞ்சம் லைட்டாக முன்னாடி போனோன்னா வந்துடும். 10 11 அவ்வளோதான் 10,000 வந்துச்சு. மேலே ஏறிட்டிங்களா? எல்லாத்தையும் வெல்டு பண்ணிங்களா? பார்த்துக்கோங்க. கீழே கொள்ள போகுது பாருங்க. அதுதான் காசு கொட்ட போகுது ப்ரோ. உனக்கு ஒரு கோல்டு பார், எனக்கு ஒரு கோல்டு பார். உனக்கு ஒரு கோல்டு பார். என்ன வாங்கலாம்? ஆமோஸ் நிறைய வாங்கலாம் ப்ரோ. ஏன்னா அந்த ஃபோர்ட்டு அங்கெல்லாம் ப்ரோ ஃபோர்ட்டில் நிறைய பாண்ட்ஸ் இருக்கும் ப்ரோ. அதில் ஒரு கீ கொடுத்தோன்னா கைஸ் இந்த வீடியோ சும்மா தான். அடுத்த வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக மாஸ் பண்ணுறோம்.
60 இந்த கேம் ப்ரோ டரட் மெயின் ப்ரோ. அதான் வாங்கலாம். டரட் வாங்கலாம் ப்ரோ. ஓகே. நம்மளுக்கு டரட் தேவைப்படும். டரட் அப்புறம் புல்லட் ப்ரூஃப் ஷீல்ட். புல்லட் ப்ரூஃப் ஆஹா. அது ப்ரோ பிக்காக்ஸ் வாங்கணும் ப்ரோ. பிக்காக்ஸ் வாங்கினா ப்ரோ நான் முன்னாடியே வந்துட்டேன். ரொம்ப முன்னாடி வந்துட்டேன் ப்ரோ. எங்க ப்ரோ போற? ட்ரெயின் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன் ப்ரோ. இந்த வந்துட்டேன் ப்ரோ. நீ மட்டும் வா ப்ரோ, நீ மட்டும் வா. ஏன் நான் மட்டும் வரேன் ப்ரோ? அங்கே ஒரு வீடு இருக்கு ப்ரோ. ப்ரோ நான் போயிட்டு எல்லாத்தையும் வாங்குறேன் ப்ரோ. எல்லாத்தையும் விற்றுட்டு நானும் விற்கிறேன் ப்ரோ. என்கிட்ட நிறைய கோல்டு பார் இருக்கு. அதெல்லாம் ஏன் கோல்டு பால் தான் நானும் கொஞ்சம் கொடுத்தேன் ப்ரோ. நான் அந்த ஹெல்த் ஃப்ரீ பண்ணேன் ப்ரோ. மெயினாக எது தெரியுமா வாங்கணும்? ஸ்னேக் ஆயில் தான் வாங்கணும் ப்ரோ. ப்ரோ எனக்கு கொடு ப்ரோ கொஞ்சம். நீ மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ப்ரோ இந்த டெட் ரைஸ் லாஜிக்கே அந்த மாதிரி தான் ப்ரோ. அது ப்ரோ ப்ரோ எல்லாத்தையும் எடுக்கிற ப்ரோ. நல்லா பண்ணலாமா? யா இந்த மாதிரி ப்ரோ. இப்போ நம்ம கையில் ஒன்று இருக்கு ப்ரோ. என் கையில் கோல்டு பார் எவ்வளோ ப்ரோ? 50. இப்போது என் கையில் ஒரு கோல்டன் ஸ்டாச்சு இருக்குது. இப்போ போடுறேன் பாருங்க. இது எவ்வளோ ஆகுது? எப்படி ப்ரோ இந்தமாரி லாஜிக்காக பண்ணுறானுங்க ப்ரோ? கொஞ்சம் காசு கீழே போடு ப்ரோ. எனக்கு தேவைப்படுது ப்ரோ. ஸ்னேக் ஆயிலும் பேண்டேஜும் வாங்கிக்கலாம் ப்ரோ. கொஞ்சம் காசு கீழே போடு. காசு கீழே போடு ப்ரோ. கொஞ்சம் வேணும் ப்ரோ. என்கிட்ட 95 ருபீஸ் தான் ப்ரோ இருக்குது. $95. ஓகே ப்ரோ வா ப்ரோ. ப்ரோ நம்ம கவு பாயை இப்போ பிடிக்கணும் ப்ரோ. கவு பாய் எங்கே பார்த்தாலும் நீ பிடி ப்ரோ. 35 ரூபா ப்ரோ ஒருத்தனுக்கு. ப்ரோ உனக்கு நான் ஷார்ட் கன் செல்ஸும் வேணுமா? ரைஃபிள் செல்ஸ் வேணுமா? ரைஃபிள் இது வேணுமா? ஆமாம் டரட்டு டேம் எவ்வளோ? டரட் டேம் எவ்வளோ? ஒரு டரட் 125 ரூபா ப்ரோ. 125 ரூபாவா ப்ரோ? உங்ககிட்ட மொத்தம் எவ்வளோதான் ப்ரோ இருக்கு? 200 ப்ரோ. இது ஒரு டரட் டேம் வந்து 25 ருபீஸ் தான் ப்ரோ. ஒரு 3 வாங்கி வச்சுக்கலாம். தேவைப்படும். நீ வாங்கிக்கோ ப்ரோ. நீ அங்கே இருக்கு ப்ரோ. நீ கிளிக் டு பை மட்டும் கூட நான் எடுத்துக்கிறேன். இங்க வா. அதெல்லாம் ப்ரோ பை பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு ஜென்ரல் ஸ்டோர் ப்ரோ அது நீ வாங்க ப்ரோ. ஜென்ரல் ஸ்டோரில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் ப்ரோ. நிறையா இருக்கும் ப்ரோ. இங்கே தான் ப்ரோ. ப்ரோ பிக்காக்ஸ் இருக்குது ப்ரோ. எனக்கு ஒரு பிக்காக்ஸ் வாங்கி கொடு ப்ரோ. பிக்காக்ஸ் இருந்ததுன்னா நம்ம இந்த கேமே சுலபமாக முடிச்சிடலாம். நம்மளுக்கு கோலே தேவையில்ல ப்ரோ. இதை எடுக்கவே முடியல ப்ரோ. இதை எடுக்க முடியல. என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். தூக்கி போடு. இதையும் தூக்கி போடு ப்ரோ. இந்த பிளண்டர் பஸ் தெரியுமா ப்ரோ? கன்னு இங்கே இருக்கு ப்ரோ. இங்கே ஒரு ப்ரோ. இதோ இங்கே இருக்கு ப்ரோ. இங்கே வேணா வாங்கிக்கோ. எவ்வளோன்னு தெரில. போட்டு பார்க்கலாம் ப்ரோ. 40 தானா? என்கிட்ட 45 இருக்கு ப்ரோ. 50 ப்ரோ ஒன்று. நீ ஒரு 5 ருபீஸ் கொடுத்தனா நான் உனக்கு வாங்கி கொடுத்துருவேன் ப்ரோ. ஒரு 5 ருபீஸ் கொடு ப்ரோ. நான் பார்த்துக்கிறேன். எப்படி காசு கீழே போடுறது? அந்த இன்வென்ட்ரி கூட போ ப்ரோ. போயிட்டு அங்கே டாலர்ஸ்ன்னு இருக்கும். அதை கொடுத்தனா ட்ராப் பண்ணிடலாம். 10 ருபீஸ் $10 கொடுத்துருக்கியா? இரு ப்ரோ. உனக்கு ஒரு பிளண்டர் பஸ் வாங்கி தரேன். அந்த பிக்காக்ஸ் எடு ப்ரோ. பிக்காக்ஸ் அதை வாங்க ப்ரோ. ஒன்று 35. மீதி 5 ருபீஸ் இந்தா ப்ரோ. நான் எடுத்துக்கிட்டேன் தெரியாத. இதோ இந்தாங்க ட்ராப். இந்தா ப்ரோ 5 ருபீஸ். போடு ப்ரோ. சாரி ப்ரோ. வெளியே என்னாலே ட்ராக் பண்ண முடியல ப்ரோ. ப்ரோ இது ஒன்று தான் கேம் முடிச்சிடலாம் ப்ரோ. ஏன் தெரியுமா ப்ரோ? இது செம்மையான ஒரு இது ப்ரோ. சரி ப்ரோ டாப் ஆகுது. ஆனால் இது வேஸ்ட்டு தான் ப்ரோ. இன்னொரு டேரட் ஒன்று புதுசாக வந்துருக்கு தெரியல ப்ரோ. அதை விடு ப்ரோ. இந்த பார்படி வயர் வாங்க ப்ரோ. என்கிட்ட காசு இல்லை. உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ல.
இரு ப்ரோ ப்ரோ இது எவ்வளோ இருக்குது காசு 35 ஒரு இது வாங்க ப்ரோ இதை. ஏன்னா இது வாங்கினோன்னா ஜாம்பீஸ்க்கெலாம் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் ப்ரோ. ஏன் இந்த ஜாம்பீஸ் மேலே இதெல்லாம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோ ப்ரோ, ஜாம்பீஸ்க்கு ஹெல்த்து குறையும். அதனால் இதை வாங்கி வச்சுக்கோன்னு ப்ரோ. ப்ரோ மெயினான உணவு மறந்துடும் பார்த்தியா? என்னது ப்ரோ? கோல். ஆமா கோல் நம்ம பார்த்துக்கலாம் ப்ரோ. இங்கே வா ப்ரோ. ப்ரோ ஆ ஜாம்பி நான் நிறைய போட்டேனே ப்ரோ. யூஎல் பார்த்துக்கலாம் ப்ரோ, நம்மக்கிட்ட கோடி கணக்கில் இருக்குது, பார்த்துக்கலாம் போய் ஃபியூல் எவ்வளோ இருக்கு ப்ரோ. இங்கே ஒரு வீடு இருக்குது ப்ரோ, நான் அதை இது நான் பார்த்த வரைக்கும் ஃபியூல் ஃபுல்லாக இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் அந்த வீட்டில் எவ்வளோ இருக்குன்னு பாரு. அதே மாதிரி இங்கே கோல்டன் ஸ்டாச்சு இருக்கான், பான்ஸும் இருக்கான் ப்ரோ. நீ பான்ஸை விற்றானா நிறைய காசு கிடைக்குமா ப்ரோ? இந்த பார்பர் ஒயர் எங்க வெல்ட் அடிக்கிறது ப்ரோ? இங்கே பேரல்லாம் இருக்குது ப்ரோ. பேரல் இருக்கு. நம்ம அந்த பார்புடு ஒயர் வாங்கணும்ல, அதெல்லாம் இங்கே இருக்கு ப்ரோ. ப்ரோ நீ என்ன பண்ணு, நம்ம வாங்கின பார்புடு ஒயர்லாம் எடுத்துகிட்டு வரேன் ப்ரோ. ப்ரோ 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 பாரு ப்ரோ. ப்ரோ ப்ரோ ஆர்மர் ஜாம்பிலாம் வரான் ப்ரோ. இப்போ நான் போகிறேன் காய்ஸ். எல்லா ஜாம்பியும் எடு ப்ரோ, ஃபியூல் சமையா போட்டுறலாம். ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் வந்தேன் ப்ரோ. இவன் யாரு ப்ரோ? யாரு ப்ரோ? இந்த பாரு இங்க வா ப்ரோ. டரண்ட் டைமோ எங்க ப்ரோ? நான் பார்த்த வரைக்கும் டரண்ட் டைமோலாம் எதுவும் இல்லையா? எங்க ப்ரோ? ப்ரோ 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 இங்கே பாரு ப்ரோ, நம்மளை காவல் காத்த தெய்வம் இப்போ இறந்து விட்டது. வாங்க ப்ரோ, இதுக்கு ஒரு வாங்க ப்ரோ. ஒரு ப்ரோ மாலாட்டோ இருக்கு ப்ரோ, அதை ப்ரோ. ஸ்பியர் இருக்கு ப்ரோ, அங்க என்னலாம் இருக்கோ எடுத்துட்டு வா ப்ரோ. ஸ்பியர் இருக்கு, மாலாட்டோ இருக்கு, பேரல் இருக்கு. என்ன ப்ரோ நீ ப்ரோ? இந்த பேரலு ஜங்க் அந்த ஃபியூவல் போடுறதுலாம் எவ்வளோ தெரியுமா ப்ரோ? 5 rupees ப்ரோ. 5. இந்த மெட்டல் ஜாம்பி இருக்கான்ல ப்ரோ, அவனை கூட நம்ம விற்றா கூட ஒரு 20 rupees சம்திங் வரும் ப்ரோ. ஜாம்பிஸை விற்றாலே இப்போது காசு கிடைக்குது ப்ரோ. சரி அப்போ எடுத்துட்டு வா ப்ரோ. வேறு ப்ரோ எல்லா ஜாம்பிஸும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆனால் ஜாம்பிஸ்க்கும் 5 தான். இந்த மெட்டல் இது போட்டிருக்கான்ல ஜாம்பி, அவனுக்கு மட்டும் 15 ரூபாவோ சம்திங். அவன் என்கிட்ட இருக்கான் ப்ரோ. அது ப்ரோ நான் சொன்னேன்ல, அது ஃபுல்லாக இருக்குது ப்ரோ ஃபியூவலு. அப்போ ஓகே விட்டுரு ப்ரோ ஜாம்பியை ப்ரோ. நான் ஓகே ப்ரோ, நம்ம அடுத்த இதுக்கு போகலாம் ப்ரோ. ப்ரோ என்கிட்ட மாலாட்டோ இருக்குது, வேணுமா? வேணாம் ப்ரோ. மாலாட்டோன்னா என்ன தெரியுமா உனக்கு ப்ரோ? தெரியும் ப்ரோ. ப்ரோ டார்ச் செட் பண்ணல ப்ரோ. ஏன் ப்ரோ எடுத்த? சாரி ப்ரோ, டேரட்டுக்கே உந்துருக்குமே ஓகே. இல்ல ப்ரோ. ப்ரோ டேரட்டில் உட்காந்துக்கோ நீ, ஓகேவா? இரு ப்ரோ, எல்லாத்தையும் வெல்ட் அடிக்கிறேன். இந்த டேரட்டு ஆனால் லைட்டாக வேஸ்ட் ப்ரோ. வேஸ்ட்டு சொல்ல முடியாது. 5 புல்லட்டு 10 புல்லட்டு இது போட்டால் தான் ஜாம்பிஸ்லாம் சாவானுங்க. இரு ப்ரோ. ப்ரோ நீ முதல்ல டேரட்டை வச்சுட்டதுக்கப்புறம் தான் ப்ரோ இதை வெல்டு பண்ணுமே, அப்போ தான் ப்ரோ புல்லட் செட் ஆகும். இரு ப்ரோ. இரு ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ உள்ள உட்கார்றது? அது இரு ப்ரோ, நான் வெல்டு பண்ணிவிட்டு இதை வெல்டு பண்ணும் ப்ரோ. இதை வெல்டு பண்ணாதான் உள்ளே உட்கார முடியும். கரெக்டாக வச்சு வெல்டு பண்ணு ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் முன்னாடி தள்ளி வை ப்ரோ. இப்போ உட்கார முடியுதா? செம்மையா இருக்கு ப்ரோ. சைடில் கொஞ்சம் முன்னாடி வச்சு நான் வெல்டு பண்ணுறேன், நீ தள்ளு ப்ரோ. இரு ப்ரோ, இங்கே ஷூட் பண்ண முடியுதா பார்க்கலாம். ஷூட்லாம் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகேவா? சில நேரத்தில் பக் ஆகிடும் ப்ரோ. பா ப்ரோ போகலாமா கைஸ்? இந்த கேமோட எப்படி சொல்கிறது ப்ரோ? செகண்ட் பார்ட் இல்லை, போடலாம் ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, ஸ்டோனு பிகாக்ஸ் எத்தனா நேரத்துக்கு அதை வெட்டி கோல் எடுத்துருக்கலாம். சரி வா ப்ரோ. ப்ரோ இந்த கேமோட இது குறிக்கோள் என்னென்னா, நாங்கள் ஒரு
20,000 இல்லை 30,000 போடுறது 30,000 போடுறது தான். கைஸ் இப்போ என்னன்னா நம்ம ஃப்ரெண்டு இப்போ நம்ம கூட இல்லை, அவன் ஃபோன்லேருந்து போயிட்டான். இருங்க ப்ரோ சேட் பண்ண இருங்க. கைஸ் சாரி ஃபார் திஸ், ஏன்னா போயிட்டான். இங்கே தான் இருக்கான். ஆனால் கைஸ் நம்ம திடீர்னு நம்ம ஃப்ரெண்டு மேலே ஏதோ ஃபயர் பற்றிக்குது, என்னன்னு கேட்போம். கைஸ் நம்ம மேலே ஆகுது ப்ரோ. கைஸ் இவன் கைஸ் ஏரி சாம்பிலாம் வரானுங்க, நம்ம ஓடலாம் சீக்கிரமோ. கைஸ் நம்மகிட்ட ஹெல்த் வேறு இல்லை, இப்போ நம்ம சுதாரமாக ஆகணும். சரின்னு தெரியும். கைஸ் நான் ரிவைவ் பண்ணிட்டான் என் ஃப்ரெண்டு. நான் இப்போ செத்துட்டேன், அதனால் ரிவைவ் பண்ணிட்டான் என் ஃப்ரெண்டு. இப்போ நான் என்னோடய பெலாங்கிங்ஸ்லாம் எடுக்க போகிறேன். எப்படி நான் இந்த மாதிரி ஆனேன் எனக்கு புரியல. கரெக்டாக தானே வந்தேன். கைஸ் இங்கே ஒரு மான்குட்டி இருக்குது. என்னோடய இதெல்லாம் இங்கே இருக்குது கைஸ். நான் ஸ்டோரேஜெலாம் இங்கே விழுந்து கிடக்கு அங்கங்கே. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நமக்கு பின்னாடியே கார்டு வராரு. Guys, என்னன்னே தெரியல guys. Você fez a escolha, agora aguenta a consequência. Não vale a pena mentir, você já perdeu a confiança. Vai, me